கல்யாணம் ஆகிட்டு வெளியில கிளம்புறேன். எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு இந்த வாயாடுறதுலாம் வச்சுக்காது. சரிம்மா, வரணும் புருஷனோட தான் வரணும், வீட்டுக்கு தனியெல்லாம் புறப்பட்டு வரக்கூடாது. சரிம்மா. என்னம்மா, கோவப்பட்டு எதுவும் பேசாத, வாக்குவாதம் பண்ணாத. எங்க அம்மா உள்ள ரூம்ல கூப்பிட்டு பாடு. எவ்வளவு பயமா இருக்காங்க, எங்க போறேனே தெரியாம வெளியில கிளம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளவு அறிவுரை சொல்லுது எங்க அம்மா. என் அம்மா படுத்து இருந்துச்சு பெருமாள் மாதிரி. சுல்தானா என்ன சொன்னா, ஃபைசூன் அவரோட தான் வரணுமா, அப்புறம் தனியா வரணும், போனும் தான் வரணும்லாம் சொன்னோம். எங்க அம்மா பார்த்துச்சு. எங்க அம்மா இங்க என்ன சொன்ன பிள்ளை, தமிழ்ல தான் பேசுவாங்க எங்க அம்மா. என்ன சொன்ன பிள்ளைய, போமா அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. எங்க அம்மா கஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படுத்துட்டு எங்க அம்மா சொல்லிச்சு, இதை பாரு கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது. ஏங்க 82 வயசுங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது சுல்தானா. பிடிச்சி போச்சுங்க எனக்கு. அம்மா லவ் யூ அம்மா, தேங்க்யூ அம்மா அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு சொல்ல அம்மா, முடி ஏதோ சொல்ல வந்திய முடி, கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. கல்லைய புள்ளைய வச்சு மாரடிக்கிறதுக்கா, அதெல்லாம் கிடையாதுட்டாங்க. அப்படி வீசிட்டு போவோம் எங்க அம்மா. என் அம்மா சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அவங்க சொன்ன கதை, ஒருத்தர் ரொம்ப பசிச்சுதான், ரொம்ப டேரிங் லேடி, ரொம்ப பசிச்சுதான். பசிச்ச பொழுது ஒருத்தன் பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடா மட்டன் பிரியாணி வந்துச்சு. சூடா நல்லா சாப்பிட்டான். டயர்டா இருக்கேன் நான், படுக்க வந்துருச்சு. தண்ணி தாகம், ஃப்ரெஷ் வாட்டர், படுத்துட்டாங்க. கால் கையெல்லாம் வலிக்குது. நான் வானத்துல இருந்து தேவதைகள் வந்துட்டாங்க, கால கையா அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவி பைய தூங்கிட்டான். என் அம்மா நல்ல கதை சொல்லுவாங்க. தூங்கிட்டவன் 3 மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கயிற்று கட்டில், பொட்டல் காடு, நட்ட நடு காட்டுல தனியா படுத்துட்டு இருக்கான். ஐயோ எங்கடா இங்க வந்தோம்னா, ஆமால சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம், யாருமே இல்லையே, இருந்தாங்களே யாருமே இல்லையே. நாய் நரி பேய் பிசாசு எல்லாம் வந்துருச்சுன்னா, நாய் நரி பேய் பிசாசு எல்லாம் வந்துருச்சு. ஐயோ நான் சாப்பிட்டுருச்சு, கதை முடிஞ்சது. அம்மா சொல்லிட்டு சொன்னா, அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும். ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருக்கு கீழே. என்ன நினைக்கிறேன்னு அது கற்பகத்தரு தரும். எங்க அம்மா இதோட கதை முடிச்சிட்டாங்க. நான் அதை அப்ளைடு லைஃப் கொண்டு போனேன். நான் எங்க போய் தேடுறது என்னுடைய கற்பகத்தருவை? என் கற்பகத்தரு எது தெரியுமா? என் மனம். என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும். ஆனால் கவனம், தவறான எதையும் நினைத்து விடாதே, வந்து சேர்ந்துரும், அப்புறம் போவாது. நினைப்பதில் கவனம் வேண்டும். ஒரு காலேஜ்ல இதே மாதிரி கூட்டம், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரூமி சொல்கிறான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. பசங்க எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம், நம்பலமா மேடம்? ஆடா பாவி, அவன் சொன்னது வேற, நீ சொல்றது வேற. எதை சொன்னாலும் இப்படியாடா புரிஞ்சுக்குவ? இல்ல, ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்தை பார்த்து பயந்தால் மரணம் வரும். ரொம்ப டீடியஸா எதையாவது நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா அது டிசையருக்குள்ள அது போயிடுச்சுன்னா, கர்மாக்குள்ள போய் ஒட்டிக்கிடுச்சுன்னா கண்டிப்பா அது வருங்க. நான் உங்க எல்லாரையும் பார்த்திருக்கேன். 12 மணி ஆச்சு, என்ன 1 மணி ஆச்சு, சோறு சாப்பிட்ட, 2 மணி ஆச்சு, காலேஜ் முடியுது, பஸ் ஏறின, சீட்டு கிடைச்சிருச்சு, ஓர சீட்டு கிடைச்சிருச்சு, வீடு போனேன், சோறு சாப்பிட்ட, மொபைலை எடுத்துக்கிட்டு மேல போய் உக்காந்துக்கிட்டு நோண்டுன, அப்புறம் செத்து போ. நான் முடிஞ்சு போச்சு இல்ல லைஃப். இதுக்காக பிறந்த. இங்க பாருங்க, இதை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பயன்படுத்துங்க. என் குழந்தைகளை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பயன்படுத்துங்க. இது உங்களை பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இது உங்களை பயன்படுத்தக்கூடாது, நீங்க தான் இதை பயன்படுத்தணும். சார், நான் தான் சார் இதை பிடிக்கிற கங்காணி ஒரு காலத்துல காலேஜ்ல. அப்புறமா ரூமா கிளாஸா போய் சொன்னேன், ஆண்ட்ராய்ட் போன் வாங்கிருங்கப்பா, கிளாஸ் நடக்கும். சூழல் அப்படி மாத்திருச்சு என்ன. ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கீங்க. கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட் சார், வாட்ஸ்அப்க்கு வேற பாஸ்வேர்ட் சார், இன்ஸ்டாகிராமுக்கு வேற பாஸ்வேர்ட் சார், ஃபேஸ்புக்கு வேற பாஸ்வேர்ட் சார். சார் சத்தியமா சொல்றேன், இத்தனை பாஸ்வேர்டையும் ஞாபகம் வச்சிருக்கிற நீ எதுக்கு அரியர் வைக்கிற? எவ்வளவு ஞாபக சக்தி உனக்கு?
நான் ஆப்பிள் போன் சார், இது ஆப்பிள் ஐடியா ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்திட்டேன், ஞாபகமே இல்ல. கம்பராமாயணம் எல்லாம் ஞாபகம் இருக்கு, பாரதியார் பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு, பாரதிதாசன் பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு, பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்ல. பாஸ்வேர்ட் சார், மேடம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா, போய் அவங்க அப்பாட்ட சொல்லணும்ப்பா, போனை கொடுங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தவிர போனை கொடுக்க மாட்டேங்க. இப்படிங்கிறா, குடு அப்படின்னு எடுத்து கொடுத்து அதே ரத்தம் வழிகிற கையில அவதாங்க பாஸ்வேர்ட் போடுறா. சரி நான் ஓர கண்ணில் பார்த்துட்டேன், மயங்கி இங்கி விழுந்துச்சு, நான் மறுபடியும் போடணும்ல, சொல்ல மாட்டேங்குத யார் என்னன்னு. பார்த்தா இந்த சூன்யம் வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா சார். சார் அவ வந்து முதல்ல ஸ்டார் ஏதோ போடுறா சார், அப்புறம் அதுக்குள்ள ஒரு டபிள்யூ போடுறா சார், அதுக்குள்ள ஒரு செட்டு, அதுக்கு நடுவுல சைட்ல ஒரு டீ போடுறா. என்ன வில்லத்தனம் அது, அவ்வளவு திருட்டுத்தனம் எதுக்கு, என்ன இருக்குது அதுக்குள்ள? நான் ஒண்ணு சொல்றேன், நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுடைய வாழ்க்கை வந்து we are okay, but you are going to start your life. அந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை எல்லாம் மாத்திக்குவாங்களாம். அவன் போன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உன் போன் அவகிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துரும். உங்களுக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முதலில் கழுவி கொள்ளுங்கள் குழந்தைகளை. ஸ்டே சிம்பிள். சிம்பிளிசிட்டி இஸ் பிளிஸ். சிம்பிளிசிட்டி இஸ் பிளிஸ். தவறுகள் அல்ல, தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான். உங்கள் வயதில் யார் தவறுகள் செய்யாமல் இருப்ப? தவறுகள் நடக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. வெரி லிட்டில், ரொம்ப சின்ன அறிவுரை இது, அவ்வளவுதான். லைஃப் ரொம்ப சின்னது, குட்டியானது. இப்பதான் நான் பிறந்தேன், பிறந்து எவ்வளவு வருஷம், அதுக்குள்ள 18 வயசு ஆயிடுச்சு, அதுக்குள்ள 19, இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறேன். இப்பதான் கையில தூக்கின மாதிரி இருக்கு என் பிள்ளைய. இங்க நிக்கிறான், 3வது வருஷம் முடிச்சிட்டு 6 அடிக்கு நிக்கிறான், இத்தனூடி 3.5 கிலோ கையில எடுக்கும்போது இத்தனும். இப்படி நான் சின்ன பிள்ளையா எங்க வீட்டுக்கு முன்னால இருந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கிறேன் வயசாகி. காலம் இப்படி போயிடும் குழந்தைகளை. இப்ப இப்படி திரும்பி பார்க்கும்போது இதோ அண்ணன் அண்ணன் சொல்றதுக்கு ஒருத்தன் வர போறான், அக்கா அக்கான்னு சொல்றதுக்கு இதோ ஜூலைல வந்துருவாங்க. அப்புறம் காலேஜ்ல இருந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துல வெளில அமைச்சிருவாங்க. அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ சமாளிக்கணும். அப்படி சமாளிக்கின்ற பொழுது நீ என்னவாக வரப்போகிறாய், எப்படி அதை வடிவமைக்க போகிறாய்? நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன் உனக்கு, ஒரு ரகசியம் தான். சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது எனக்கு புரியாது, வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா காலம் போனதுக்கு பிறகு புரியும். விதை தானே, விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காதுல்ல, முளைக்கும். அது உள்ள போய் முளைக்குது. நான் ஒரு காலத்துல இது ஒரு 3 மாசம் 4 மாசமா நான் பேசிட்டு இருக்கேன் மேடம், என் குழந்தைகளுக்காக பேசுகிறேன். எனக்கு வேற எந்த நோக்கம்னு நான் சொல்லிடுறேன். குழந்தைகளை எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிடுறேன். என்னுடைய வெல்பீயிங், என்னுடைய ஸ்பீச், என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, நான் வந்ததுக்கான நோக்கம் சொல்லு. நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன், கையில புத்தகம் வைத்திருப்பேன் எப்பவுமே, வாசிக்கிறேன். இதுல ஒரு லைப்ரரி இருக்கு, என்னுடைய ஐபேட்ல லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரியை வந்து எப்பவுமே பயன்படுத்துவேன். ஏதோ ஒண்ணு வாசிச்சுட்டு இருந்தேன், குரல் தான். அது படிக்கிறதுக்காக இல்ல, என் குழந்தை என்னுடைய ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தை நான் எடுத்தேங்க, பெரிய ஸ்கூலுங்க, அது எடுத்த அந்த ஸ்கூல்ல இருந்து. ஏன் தெரியுமா? அந்த ஸ்கூல் வேணாலும் பெருசா இருக்கலாம், என் குழந்தைக்கு அங்க எந்த அறிவுரை கிடைக்கலைங்க, கண்டிப்பு கிடைக்கல. கண்டிக்கிறோங்க. பைபிள் சொல்லுகிறது, பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். எங்க தப்பு செய்யறாங்களோ அங்க கண்டிங்க. எல்லா விஷயத்துக்கும் திட்டுறது இல்ல, தப்பு செய்யும் போது அவனை கண்டித்து அப்படி ஒரு ஜெர்க் அடிப்பான் பாருங்க, அப்ப அவனை கையில பிடிச்சுக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இல்லையே, அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வேண்டும் என்பதற்காகத்தான். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன், புரியல குழந்தைகள் அந்த புக்கு. எனக்கு இங்கிலீஷ்ல இருந்தது, ரொம்ப சரளமா வாசிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. நான் ஒரு வேகத்துல தான் இங்கிலீஷ் வந்து வாசிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன், ரொம்ப ஓர்மமா அதை படிச்சேன். ஏன்னா தமிழ் படிச்சுட்டு ஆங்கிலம் படிக்கிறது சிரமமா இருந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு கோபம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னா நான் அவமானப்பட மாட்டேன். எனக்கு தெரியாது, லாரி ஓட்ட எனக்கு தெரியாது, பரவாயில்ல. குதிரை மேல ஏறி சவாரி பண்ண எனக்கு தெரியாது, யானையின் அம்பாரியின் மீது ஏறி உட்கார எனக்கு தெரியும், ஜப்பான் மொழி பேச எனக்கு தெரியாது. தெரியாது என்பது அல்ல அவமானம். வராதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, வராதுன்னு சொன்னாங்கன்னா, நான் வண்டியில நைட்டு நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரோம், சரியா வண்டி ஓட்டிட்டே வராங்க சார். நான் யோசிச்சேன், ஏதோ ஒரு சின்ன எமர்ஜென்சி, சாரால வண்டி ஓட்ட முடியலன்னா சார் நீங்க பின்னால உட்காருங்கன்னு என்னால வண்டி ஓட்டிட முடியும். ஏன்னா நான் கத்து வச்சிருக்கேன். தெரியாதுன்னு சொன்னா அவமானம் இல்ல, வராதுன்னு சொன்னதான் அவமானம். பாரு, உனக்கு வராது. என்ன பார்த்து ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் கெமிஸ்ட்ரி டீச்சர்,
எனக்கு கம்யூனிஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. உருப்பட மாட்டேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். பதில் அப்படிதான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நான் வேற ஸ்பீக்கர் கிடையாது. ஐ அம் a professor. I am an academic council member of University of Madras. 7 books என்னோட ஆய்வு நூல்களை எழுதி வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் சில பயணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த பயணங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது புத்தகங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன். இந்த பென் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ பென் என்கிட்ட இருந்ததுங்க. உங்க வயசுல இருந்து இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பென் வந்துருச்சு என் கையில. ஒரு பிடி டீச்சரா போகும்போது இந்த பென்னை பிடிங்கி பென்சில் கொடுத்தாங்க. பெண்ணுக்கு வேலை கிடையாது, பென்சில் தான் வேலை போன மானஸ்தீனா. ஒரு அளவுக்கு தான் அம்மா அப்பாவுடைய காசு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க காசு கிடையாது. ஏதோ ஒண்ணு உழைக்கணும். போனேன். ரொம்ப அவமானம். ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்கார்றது கூட சேர் கிடையாது, ஸ்டாஃப் ரூம்ல சேர் கிடையாது, கிரவுண்ட்லயே உட்காரணும், கிரவுண்ட்லயே சுத்திட்டு இருக்கணும். ஏன்னா என்னடா இதுக்காக நம்ம பிறந்தோம் இல்லையே. யூஜிசி கிளியர் பண்ணா பிஎட் தாங்க வந்தது. யூஜிசி கிளியர் பண்ண நான் நல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருப்பேன். அதனால எனக்கு அங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வேலை இருந்தது. போயிட்டு யூஜிசி கிளியர் பண்ணாங்க. காலேஜ்ல லெக்சர்ஷிப் கிடைச்சது. பிடி டீச்சரை விட சம்பளம் குறைவு. பரவாயில்ல போனேன். ரெட் பென் கையில வந்தது. பியூட்டிஃபுல் கலர். கையெழுத்து போட்டு நன்று அப்படின்னு போடுறது 67% போட்டு சைன் பண்ணி 2, 3, அரை போடுறதெல்லாம் பயங்கர போதையா இருக்கும். இது ரெட் பென் ரொம்ப முக்கியமானது. டீச்சர்ஸ் இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமானது. அது ஜட்ஜு கையில இருக்கக்கூடிய கிரீன் பென்னை விட முக்கியமானது. ஏனால் அதில் பாதிக்கப்படுகின்றவர்களை விட இந்த ரெட்டிங் கால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் அதிகம். குழந்தைகளை தோற்கடிக்க கூடாது. டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன். நீ சொல்லி கொடுத்தல்லப்பா அதை சொல்றேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, 0 போட்டிருந்த ஒரு பொண்ணுக்கு, பர்வீன் வாட் இஸ் திஸ் 0? மேடம் குற்றால குறவஞ்சி மேடம், கொஸ்டின் 10 மார்க் மேடம். சரி. கிளாஸ் டெஸ்ட் மேடம். சரி. பரணி எழுதி வச்சிருக்கா மேடம், 5 மார்க் போடும். மேடம் ப்ளீஸ் மேடம். எதுக்கு மேடம் 5 மார்க் போடும்? ஏய் அவ குற்றால குறவஞ்சி தான் படிக்கல, பரணி படிச்சிருக்கால. அப்படி படிச்சதுனாலதான் மேடம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னேறி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக வரக்கூடிய அளவிற்கு புத்தி தீட்டப்பட்டதற்கான காரணம் சரியான இடத்தில் தோற்கடிக்கப்படாமல் வாய்ப்பு கொடுத்ததுதான். தோற்கடிக்காது, வாய்ப்பு கொடுங்க, மறுபடியும் ஜெயிப்பாங்க. 5 மார்க்ல ஒண்ணும் பட்டோலி வீசி பறந்துட போறது இல்ல. ஆனா தோத்து வீட்டுல உட்கார மாட்டால. தோற்கடிக்காதீர்கள், பிள்ளைகளை தோற்கடிக்காது. அதனால ஃபெயிலா போறவங்களை எல்லாம் பாஸ் பண்ண வைக்க முடியாது. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த காலேஜ், இந்த கட்டடங்கள் இல்லாத பொட்டல் காடாக இருந்த பொழுது இங்கே ஒரு கட்டடம் இதை கட்டமைத்தவரை தேடிக்கொண்டிருந்தது. இதை யார் கட்டினார்களோ அவர்களுடைய மனம் இதோ இந்த கட்டடத்தை தேடிக்கொண்டிருந்தது. 2 பேரும் ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொண்டார்கள். கட்டடம் உருவாகியது. அவர் வந்து இங்க உட்கார்ந்துட்டார். அவ்வளவுதான். நீ எதை யோசிக்கிறாயோ, எதை ஆழமாக திங்க் பண்றியோ அது வரும். நான் உனக்கு இந்த தாய் உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன். எதையுமே எழுதி வைக்காத, காட்சிப்படுத்தி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மீம்ஸ் வந்திருக்கு, சாரி டு சே, காலையில தான் வந்துச்சு. இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன, வெளியில் நீ எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே நீ வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்க, அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல எங்கேயும் நீ வெளியில் போகாமல் வீட்டிலேயே நீ வேணும். நான் கீழே எழுதியிருக்கான், அதுக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். புரியுதா? இது கிண்டல்கானது அல்ல, உனக்கு முன்னால் வீசப்பட்டிருக்கும் சவால். அதை நீ எப்படி நிர்வகிக்க போகிறாய்? அது அப்படி இல்லை. நான் கிண்டல் செய்வதற்கான பொருள் இல்லை. இந்த கல்லூரியிலிருந்து வேலை முடிச்சு போகிற அந்த வினாடியிலேயே கையில per annum 10 lakhs என்ற ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டுதான் இந்த அவையிலிருந்து இந்த கல்லூரியிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்கின்ற டிசைர் உனக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கம்பெனிஸ் உன்னை தேடி வரும். எனக்கு தெரிஞ்சு பல பேர் 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர், 12 அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு போறவங்க உண்டு. எனக்கு தெரிஞ்சு 100 பேர் இருக்கிறீங்கன்னா குழந்தைகளே, 90 பேர் ஜெயித்து போவதல்ல, அந்த 10 பேர் தோற்க கூடாது என்பதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த 10 பேர் தோற்று கூடாது. அந்த 10 பேரை எப்படி நான் ஜெயிக்க வைப்பது என்பதுதான். ஏன்னா ஜெயிச்ச பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு நாம பேசுறதுனால ஒன்றும் பெருசா விளைஞ்சிராது. ஏனென்றால் என்னை போன்றவர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்கள் வாழ்க்கையில்
ஜெயிக்கத்தான் போகிறார்கள். எப்படி நாம் தோற்கின்றவர்களை ஜெயிக்க வைப்பது? அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ எதை தேடுகிறாயோ உன் வாழ்க்கையில் அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அதை எப்படி தேடுவது? அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவது? 5 வருடத்திற்கு உன்னுடைய துறை எப்படி இருக்கிறதோ அந்த துறையை நீ கண்டுபிடி. அதற்காக உன்னை தயார் செய். 4வது ஆண்டு முடிவதற்குள் அல்ல, 5 ஆண்டுகளுக்கு பிறகு யோசிப்பது அல்ல. செகண்ட் இயர்லயே தயாராக, தேர்ட் இயர்லயே தயாராக, ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கையில எடு. உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது என்பதனை மனதிலே எழுதி வைத்துக் கொள் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கான்சென்ட்ரேஷன் போகிற அந்த வினாடி இருக்கு இல்லையா, அங்கதாங்க ஸ்லிப் ஆகிறோம். அங்கதான் ஸ்லிப் ஆகிறோம். அந்த கான்சென்ட்ரேஷன் ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்வது? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இதை நான் ஒரு 3 மாத காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. 17-18 வயதில் இது புரிந்தால் போதுமானது. எப்படி அதை புரிந்து கொள்வது? நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன், எப்பொழுதோ ஒன்று படிக்கிறேன். அப்பொழுது எப்பொழுதோ ஒன்று படிப்பதை எங்கேயோ ஒரு அனுபவம் வருகின்ற பொழுது ரெண்டுமே லிங்க் ஆகுது. அதுதான் எஜுகேஷன். படிச்ச விஷயம் அப்பவே புரிஞ்சு அப்பவே அதை அறுவடை செய்ய முடியாது. படித்து வைத்திருந்தால் அது வேறு ஒரு எல்லைக்கு உனக்கு பயன்படும். அது வேறு ஒரு எல்லைக்கு நீ பயணப்படுகின்ற பொழுது உன் கையில் வரக்கூடிய ஆயுதம் தான் கல்வி. தி டீச்சர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டீச்சர்ஸ். ஏன் தெரியுமா? அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த நோக்கமும் இருப்பதில்லை. நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருப்பதில்லை. அவ்வளவுதான். தி டீச். சில பேர் டீச்சர் பண்ணாம சும்மா கிளாஸ்க்கு வந்துட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டீச்சர்ஸ். எங்களுக்கு என்னன்னா, நாங்க வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காலேஜ் லீவ் விடுறதை விட சந்தோஷமான ஒரு டைம் இருக்கும் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். செம ஜாலியா இருக்கும் அந்த டைம். அதுல நம்ம கிட்ட ஒரு துரோகி இருப்பான். அவன் போய் கூட்டு வருவான். கூட்டு வரது அந்த டீச்சரையும் கூட்டிட்டு வர மாட்டான். அந்த டீச்சர் வராம போயிருப்பாரு. ஆகாத ஒரு டீச்சரை கூட்டிட்டு வந்திருப்பான். நான் என்ன சொல்றேன், இந்த 30 பேர்ல 29 பேர் சந்தோஷப்படுறாங்க, 30 பேர் மட்டும் 30வது பேர் மட்டும் கவலைப்படுறான்னு வச்சுக்கோயே. அவனு யூனிட் டெஸ்ட் வைக்கணும், 3 யூனிட் முடிக்கல, எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்க, அதுல மட்டும் மார்க் அப்படி கடுமையா போடுறீங்க, கிளாஸ் மட்டும் நடத்த வர மாட்டேங்கிறீங்க, கிளாஸ் நடத்துறதுக்கு வாங்க அப்படின்னு எந்த குழந்தை போகுதோ அந்த குழந்தை தான் ஜெயிக்க பிறந்த குழந்தை. போய் கூட்டிட்டு வாங்க. இல்லன்னா வரலன்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்க. ஜாலி ஆகாதீங்க. அந்த டைம்ல ஜாலி ஆகாதீங்க. அது ஜாலிக்கான டைம் இல்ல. அது நீங்க படிக்கிற டைம். படிக்கிற டைம்ல ஜாலியா இருக்கவே கூடாது. ஜாலியா இருக்கிற டைம்ல படிக்கப்படாது. ஆமாங்க, சில பேர் இருக்கிறாங்க சார், ஐம் சாரி டு சே, 100% அட்டெண்டன்ஸ்க்கு சர்டிபிகேட் வாங்குவாங்க. பார்த்திருக்கியா? வாங்க போறீங்க தானே? ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, அம்மா அப்பாவுடைய உடம்பு சரியில்லை நான் உங்களை பாத்துக்கிறது இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பாத்துக்கிறது இல்ல. 100% வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். இப்ப எந்த வருஷத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது. நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால சொல்லி தரேன். நான் என்ன பண்றேன் தெரியுமா? யாரும் ஒருவர் தொட்ட சிகரத்தை நான் போய் தொடரதே இல்லை. அது கிடையாது என்னுடைய சிகரம். என் உயரம் தான் என் சிகரம். அது எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, எப்படி அதை முடிவு செய்யறது? இப்ப பாரு, 98 மார்க், அது என் சிகரம் கிடையாது. எனக்கு தெரியும் நான் 98 வாங்க மாட்டேன். நான் மீனுங்க, என்ன போய் மரம் ஏற சொல்ற? நான் 75 தான். ஆனா 74 வாங்கி சாக மாட்டேன். 75 வாங்கிடுவேன். என் சிகரத்தின் உயரத்தை நான் தொடாமல் போக மாட்டேன். என்னுடைய உயரம் தான் என் சிகரம். 75 மார்க்ஸ் தான். நானா அதை தொட்டுருவேன். 98 எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் தட். 98 வாங்கிட்டு ஒன்று அழுவோம். பார்த்துருக்கீங்களா? எங்க அப்பா திட்டுவார். 2 மார்க் எங்க திட்டு, 1 2 வாங்கிட்டு சிரிக்கும். பார்த்துருக்கீங்களா? சிரிக்காங்க. அதுக்கு எனக்கு என்ன தெரியுமா தெரியல. as a teacher 2 வாங்கிக்கிட்ட சிரிக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல. 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கும் தெரியல. 2 மார்க்ல அதுக்கிட்ட இது சொல்லுது, உங்க அப்பா எங்க அடிப்பார், 2 மார்க்குங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இது என்னன்னு சொல்றது? இவங்களை ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா குழந்தைகளை? இங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்கீங்க எனக்கு தெரியல. இங்க பாரு, ஜெயிக்கிறதா என்னன்னு பர்வீன் சுல்தான் அம்மா சொல்லிட்டு போறேன். இவங்க அம்மா அம்மான்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு தான் அம்மா கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் அம்மா. ஏன்னா உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க. உனக்கு தான் அம்மா.
நான் இந்த அம்மா சொல்ற கேட்டுக்க. ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். 98 வாங்குறான்னு வச்சுக்கய, ஒண்ணும் இல்ல, 98 வாங்காத, 98 எவன் வாங்குறானோ அவனை ஜெயிச்சிரு. கஷ்டம் இல்ல? கஷ்டம் இல்ல. ஏன் சொல்றேன் தெரியுமா? என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்கன்னு தெரியாது. நான் எங்கன்னு என் சத்யபாமாவுக்கு தெரியும். ஜெயிச்சிருங்கிற அவங்கள ஜெயிச்சு காட்டு.